DK கார்த்திக் வன்னின்ற உலக கொண்டதா யூடியூபரை DK கார்த்திக்கும் SK கிருஷ்ணாக்கும் மிகப்பெரிய அளவில் உலக தமிழர்கள் பணம் கொடுக்குறாங்க. அதை எப்படியாவது நிறுத்தி சீமான் அன்னைக்கும் பெற படங்களை நிறுத்தி உலக தமிழர்கள் தனக்கு அனுப்போடு மூசி கட்சிக்குன்றதுல அவன் குறிக்கோளா இருந்தவன். சீமான் அண்ணையே அவன் கௌரவமா பேசுறவன் தொடக்கத்துல விளங்குதான். I take a shower first? Sure. சோ இதுதான் கருத்து பிரதர். நீங்கள் வந்து தனிப்பட்ட மேல வாங்க சீலன். ஆனா அவரை பற்றி இவர் மேல நிக்கிறவரை பற்றி கதைக்க தேவையில்லை. பின்னுக்கு போட்டோவில் இருக்கிறவனை பற்றி மட்டும் கதைங்க. மேல நிக்கிறவங்களோட பிரச்சனை வச்சிருந்தீங்கன்னா இறக்கி விட்டுருவான். எந்த வீட்டுல நிக்கிற விருந்தாளிகளை கையில் சொல்லாங்க விளங்குதா சீலன். சரி சரி சரி. எங்கட கெஸ்ட்ல இருக்கிறவங்களை நீங்க உங்களை கொண்டு விடாங்க. ஒரு கெஸ்ட்ல நான் ஒரு ஆளை வச்சு பேசியான் இருக்கிறேன்டா அவங்க மரியாதையா நடந்து கொள்றாலும் வச்சிருக்கேன். மரியாதை அடி நானே இறக்கி விடுவேன். அவரை நீங்க கேள்வி கேட்க கூடாது. நீங்க கேள்வி கேட்கறது இந்த படத்தை பின்னுக்கு போட்டிருக்கேன் அவனை தான் கேட்கணும் கேள்வி. சரி ஓகே ஓகே சரி ஓகே. உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா அவரோட பிரச்சனை இருந்ததுன்னா வேற எங்கேயும் போய் பார்த்து கொள்ளுங்க பிரதர். இப்ப உங்களுக்கு ரோட்ல சண்டை என்ன ஒருத்தரோட எந்த வீட்டுல நான் பாட்டி வைக்க எந்த வீட்டுக்குள்ள வச்சு அடிபடுவீங்க இல்ல தானே. இப்ப அவற்ற கருத்துக்கு தான் நான் ஒரு விஷயம் குரல் கொடுக்கணும். கோவிக்க வேண்டாம். டாக்டர் பிள்ளையான ஆள் இல்லைன்ற அந்த வார்த்தை கொஞ்சம் சரியான லைன்ல வராது. நான் உங்களுக்கு சொன்னது விளங்கல. அவர் டாக்டருக்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு பிடிக்காட்டிக்கு நானே இறக்கி விடுவேன். நான் தான் கோஸ்ட். அவர் இப்ப டாக்டருக்கு சார்பான ஆளுண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாரியமான முறையில எங்களோட பேசுவாங்களா இருந்தா நாங்க வச்சு கதைப்போம். நான் உங்களுக்கு சரியான வரியா வச்சிருக்கேன். என்னைக்கும் உங்களுக்கு தலை வணங்குறேன் தெரியும். அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாலதான் பிரதர் நான் சொல்றேன். நாங்கள் உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்றுதாரன். டாக்டருக்கு சார்பான வனங்களா இருந்தாலும் நாங்கள் வச்சு பேசலாம். அவங்களோட சண்டை பிடிக்க வேண்டியது கிடையாது. ஏன் டாக்டரே வந்தாலும் மரியாதையா கேச்சு நாங்கள் கதைப்போம். கேள்வி எனக்கு எப்பமை வழிய அவனை பாட்டு கொண்டிருப்பார். நான் இப்ப சொல்றேன் உங்க லைவ் கேறி கதைக்கிறீங்களா கதைக்கு ஆசை கதைக்கிறீங்களா என்ன கிடைக்கிறேன்னு நீங்க எப்பவும் அப்ப இவன் டாக்டருக்கு சார்பானவரா ஆதரவானவரா எங்களுக்கு முக்கியம் இல்ல. மரியாதையா பேசுறாருல்ல அவனா சார்பா கதைக்காது நானும் இல்ல கதைக்கிறவன் காய்ச்சிட்டு போட்டு நாங்க விளக்கம் கொடுப்போம் தானே பிரதர். எதிர்கருத்து இருந்தா தானே பிரதர் மக்களுக்கு கருத்து சென்றடையும். இல்ல இல்ல எங்களுக்கு சார்பான நாங்கள் வச்சு மேல கேட்பதா இருந்தா கதையை கேளுங்க. இப்ப எங்களுக்கு சார்பானவனை மட்டும் நாங்கள் வச்சு கேச்சா அதுக்கு எத்து கிடையாது. உண்மையிலேயே எதிராளியே வச்சு இப்ப ஒரு 11 பேர் நாங்க சொக்கர் விளையாடுறோம்டா எதிர் தரப்புல 11 பேர் நின்றா தான் அது கோல் அடிச்சா கெத்தா இருக்கும். எம்டிஆர் இருக்கிற கிரவுண்ட்ல ஒன்றே கோல் அடிச்சு என்ன பேரன் விளங்குதோ. சோ யோசிக்காங்க. மரியாதையா கதைக்கிறாங்களா டாக்டருக்கு ஆதரவானவனும் மேலவா ஒரு பிரச்சனையும் இல்லை. கதைக்க முடியும் மேல வந்து நாங்க கதைப்போம். சரி கோவிச்சுக்கொள்ளுங்க எல்லாம் மேலவா மரியாதை கதை. சரி என்ன சொல்லுங்க. இதுல என்ன எனக்கு தெரிஞ்ச சம்பவம் நான் சொல்றேன். வணக்கம் வணக்கம். இதுல செம்பு இந்த செம்பு இருக்குல்ல இந்த செம்புன்ற சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேன். இவர் பிரான்ஸ்ல தான் கல்யாணம் காட்டி குடும்பத்தோட இருந்த போட்டு மனுஷியை விட்டுட்டு டிவோர்ஸ் எடுத்து போட்டு புள்ளையும் கொண்டு தான் ஓடுவார் லண்டனுக்கு. இவர் அங்க இங்கிலீஷ் படிப்பு காலத்துல ஒரு புள்ளியோட பிரச்சனை பண்ணதான் குடும்பம் பிரிஞ்சது. இவன் அதனாலதான் அந்த குடும்பம் பிரிஞ்சு ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டு லண்டன்ல போயிருக்கிறேன். அதுவும் ஓடிட்டாமண்ணா லண்டன்ல இருக்கதான் ஓடிட்டா. இல்ல லண்டன்ல ஒரு புள்ளியோட இருக்கலாம். பிரான்ஸ்ல வந்ததாமண்ணா லவ் பண்ணி இழுத்துட்டு வந்ததா அதை ஓடிட்டாமன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இருக்கலாம். இவர் ஒரு பொம்பளை அந்த ஒரு புள்ளிய ஒன்று இருக்கு. அந்த புள்ளைய தாயோட விட்டு பிரிச்சு கொண்டு தான் இவர் அந்த புள்ளைய கொண்டு போறாங்க. அப்ப இனத்தோட சேரும். அது உண்மையுமா தான். ஏன்னா தங்க கட்டியோ அதே கேஸ், அந்த பைத்தியம் அதே கேஸ். அப்ப இதுவும் இந்த அவருக்கு செம்பு தூக்குற இவரும் அதே கேஸ். ஆனா இதுல உண்மையிலே சொல்லணும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறான் ஒரு பொடியன். உண்மையில அவனுக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும். அவன் என்ன கதை காய்க்கிறான் தெரியுமா? 3 பேரை நல்லா வச்சு கதைக்கிறான். நல்ல நல்ல
போலீஸ் ஸ்டேஷன் அடி போன் போன் வந்துட்டு போன். இவர் ஆரம்பத்துல வந்து இயக்கத்துக்கு எதிராக காய்ச்சால் இவர் எங்க ஐயா இயக்கத்துக்கு அர்ச்சனாவோட நிக்கிற ஒவ்வொரு தரம் இயக்கத்துக்கு எதிரானவன் தான். அர்ச்சனாவோட நிக்கிற ஒவ்வொரு தரம் இயக்கத்துக்கு எதிரானவன் தான் அர்ச்சனாவோட நிக்கிறான். அர்ஜுனா இயக்கத்துக்கு எதிரானவன் தான். அர்ஜுனா இயக்கத்துக்கு எதிரானவன் தான். அதான் நானும் சொல்றேன். அர்ச்சனா எதிரானவன் அவனோட நிக்கிற ஒவ்வொரு தரமே இயக்கத்துக்கு எதிரானவன் தான் காசு கொடுக்குறான். இயக்கத்துக்கு எதிரான ஐயா இயக்கத்தின் தலைவற்ற வழி வந்தான்னு சொல்லிட்டு தலைவற்ற குழந்தை நான்னுட்டு ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டு தலைவற்ற கொள்கையில பயணிக்கிறா இப்படி இருக்க முடியாது. விடுதலை புலிகளை அவமானப்படுத்துறது சரிதானே? அதாவது ஒரு என்னட்டு சொல்றது, முன்கதவாளை அவமானப்படுத்தாம பின்கதவாளை அவமானப்படுத்துறது இதைத்தான் விளங்குதான். தலைவற்ற புள்ளின்னுட்டு பிரதேசவாதம், பிரிவினவாதம், மதவாதம், இனவாதம், பொம்பளையில கவனப்படுத்துறது, 1000 பட்டியல பண்டா எனக்கு லவ் வரும் காதல் வரும் என்று புள்ளைய கொடுத்தது, அக்கா தங்கச்சி என்று சொல்லிட்டு அவளுக்கு புள்ளைய கொடுக்கறது, இப்படி எல்லாம் சொல்லி என்று தலைவற்ற குழந்தை என்று சொன்னா பேச இதை விட கவனம் அங்க இருக்கு. அதான் இருக்கான் அர்ஜுனா. போட்ஸ் எடுக்கிறது தான் ஐயா போட்ஸ் எடுக்கிறது இல்ல, உங்களுக்கு விளங்குது இல்லையா ஐயா? ஒரு விஷயத்தை நன்றா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு 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 படைய கிளம்பி இருக்கு. விடுதலை புலிகள் ஒழுக்கமானவர்கள், விடுதலை புலிகள் வீரர்கள், விடுதலை புலிகள் தமிழர்களுக்கு உன்னதமானவர்கள், விடுதலை புலிகள் மானத்துக்காக உயிரை விடக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கு. அந்த பிம்பத்தை உடைக்கணும் என்றதுக்காக இறக்கி விடப்பட்ட நபர்கள் இவங்கள். விடுதலை புலிகள் பெண்கள் விஷயத்துல ஒரு ஒரு ஒழுக்கமானவர்கள். அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்காக தான் சொல்றான் மீடியாவில் வந்து இவன் ஒரு கதை கேளுங்க. அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு தான் இவன் சொல்றான், நான் பாக்குற பெண்களை எல்லாம் லவ் பண்ணுவேன், ஆனா நான் தலைவற்ற குழந்தை என்ன. பெண்கள் விஷயத்துல விடுதலை புலிகள் ஒழுக்கமானவர்கள். அந்த பிம்பம் வெயிட் பண்ணுங்க ஐயா, என்ன ஐயா இது? அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு தான் இவன் சொல்றான், நான் பாக்குற பெண்களை எல்லாம் லவ் பண்ணுவேன். நான் யாழ்ப்பாணத்தான் என்று பேசுறதுக்கு காரணம், தலைவற்ற வழி வந்தவன் யாழ்ப்பாணத்தான் என்று பேசுவானா பிரதேசவாதம், ஆனா இவன் பேசுவான். மலைய மக்களை இழிவுபடுத்துவாரா தலைவர், ஆனா இவன் இழிவுபடுத்துவான். முஸ்லிம் சகோதரர்களை மதவாதம் திரித்து பேசுவார்களா தலைவற்றியாக்கள்? பேச மாட்டாங்க. இளநிசாம் பேசுவானா? இல்ல, ஆனா இவன் பேசுவான். எதற்காக என்று சொன்னால், தலைவற்றியால் என்று பார்லிமெண்ட்ல பேசிக்க இவன் செய்கிற நடவடிக்கை எல்லாமே தலைவற்ற வழிவந்த குழந்தை தான் என்று சொல்லிக்க தலைவரும் இப்படித்தான் இருப்பார், விடுதலை புலிகளும் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற பிம்பத்தை சிங்கள மக்கள் மத்தியில மட்டுமல்ல, முஸ்லிம் சகோதரர்கள், மலையாளத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அப்படியே பார்க்கட்டும் என்றதுல அவன் தெளிவா இருக்கான். இதான் கருத்து. ஓகே, பேசுங்க. நீ 5 நிமிஷம் தாரீங்களா? பேசுங்க. என்னன்னு சொன்னா, கமல் குணரத்னா தெரிந்தானே இலங்கையிட்ட ராணுவ தளபதி, அவர் சொன்ன கதை 1,50,000 படம் எடுத்துக்கலாம். சரியா? எந்த படத்திலையும் பிரவார் மது அருந்தினம் இல்லையாம், பொம்பளையோட இருந்த படமும் இல்லையா மட்டும் சொல்லி ஒழுக்கமான அமெரிக்காவில் வந்து, அமெரிக்கா ஒரு வல்லரசு, உலகத்தின் முதலாவது வல்லரசு அமெரிக்கா. சரியா? அந்த வல்லரசுல எத்தனை ஆட்கள் என்னன்னு சொல்றது, அந்த கற்பு சம்பந்தமான விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கிறோமாம். ஆனா உலகத்திலேயே முதலாவது ஒழுக்கமான இயக்கம் என்று சொல்லி எங்களை விளங்குதான். ஐயா, அது வந்து அவங்க சொல்ல தேவையில்லை, நாங்கள் அதை பார்த்து வளர்ந்துனாங்க. உலகத்திலேயே மிகவும் மிகவும் ஒழுக்கமான ஒரு அமைப்பு என்று சொன்னா விடுதலை புலிகள் தான். எவனுமே சொல்ல முடியாது இந்த இயக்கம் அந்த இயக்கம் என்று. நம்பர் 1 ஒழுக்கவாதிகள் வந்து விடுதலை புலிகள். பெண்கள் விஷயத்துல இருக்கட்டும், நிதி மோசடியா இருக்கட்டும், பெண்களை மதிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விடயங்கள்லையும் உலகத்திலேயே இன்றைக்கு ஒரு பிச்சைக்காரன் இல்லாத நாடு, ஒரு விபச்சார விடுதி இல்லாத நாடு என்று உலகத்திலேயே நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால் அது வந்து தமிழீழம் மட்டும்தான் தலைவர் வாழ்ந்த காலத்தில். அத வந்து எவனாலும் மறுக்க முடியாது. கனடாவிலேயே ரோட்டுக்கு ரோட்டு பிச்சைக்காரன் நிக்கிறான். ஆனா 2009க்கு முதல் ஒரு பிச்சைக்காரன் எங்கட ஈழத்துல இல்லை, ஒரு விபச்சார விடுதி இல்லை. அதுக்கு காரணம் எங்களுடைய தலைவருடைய வளர்ப்பு, எங்களுடைய தலைவருடைய ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்துக்கு ஒழுக்கமானவர் தலைவரா இருந்ததால அந்த விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமா இருந்தான். அப்படி ஒழுக்கத்தை சிதறடிக்க கூடியவர்களுக்கு ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி மிக அதிகபட்சமான தண்டனைகள் வழங்கப்பட்டன. ஒரு அதிகபட்சமான தண்டனைகள் மூலம்தான், ஒரு மிகப்பெரிய தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலம்தான் நல்ல ஒழுக்கமான ஒரு இனமாக ஒரு இனத்தை கட்டி காக்க முடியும். ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய ஒரு தவற ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான் என்று சொன்னா அந்த பெண் மட்டுமில்ல, அந்த குடும்பம் மட்டுமில்ல, பலர் பாதிக்கப்படுவாங்க. அவனுக்கு மரண தண்டனை நாங்கள் விதித்தோம் என்று சொன்னால் அவனை பார்த்து
மற்ற எவனுமே அந்த கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட மாட்டான். அவனும் என்ன ஒரு தடவை கற்பழிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை, அவன் செத்து போட்டான். சோ ஒருத்தனை கொலை செய்வது மூலம் மரண தண்டனை வழங்கப்படுவதன் மூலம் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பது மட்டுமல்ல, நல்ல ஒரு அப்பாவி மக்களை நாங்கள் கொடியவர்களிடம் காக்கும் ஒரு இனமாக வளர்ந்து நிற்கிறோம். இதுதான் கருத்து. அதான் தலைவர் மிகப்பெரிய தண்டனை, அதியுச்ச தண்டனை, மரண தண்டனை சிலருக்கு வழங்கினார். ஓகே, நீ பேசுங்க. உண்மை நிஷான். ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டா அத கேஸ் வழக்கன்னு நீங்க கொண்டு போனா அவன் திரும்ப வெளியில வந்து பெயில வந்து திரும்பியும் அதே தவற செய்வான். இவன் பெயில வந்துட்டான், அந்த கேஸையை வின் பண்ணிட்டான் என்று பாக்குறவன் அவனும் போதைய போட்டுட்டு திரும்ப அதே தப்பற செய்வான். எந்த ஒரு விசாரணையும் இல்ல. ஆணித்தரமா ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டான். அந்த தாயை கண்ணால ஆண்ட சாட்சிகள் எல்லாம் இருக்கண்டா. தலைவர் என்ன செய்யறாருண்டா, அந்த பெண்ணை யாரு அதிகப்படியாக அந்த குடும்பத்துல நேசிக்கிறார்களோ அந்த ஆள் இந்த கையில துப்பாக்கியை கொடுத்து இந்த புள்ளைய கற்பழிச்ச உடனே நீ சுடு என்று கொடுத்து விடுறார். வெடி வச்சோன்னா அந்த மனசுக்கு அந்த புள்ள திரும்ப வராது. ஆனால் தன் கைகளாலேயே தன் புள்ளையை அசிங்கப்படுத்தினவனை, கேவலப்படுத்தி கொன்றவனை தன் கையாலேயே கொன்ற அந்த ஒரு இதோட வந்து அந்த மனசுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, அந்த புண் வந்து ஆறுதோ ஆறலையோ, ஆனா மருந்து போட்ட மாதிரியாத ஆயிரும். ஆனா அவனுக்கு கோட்ஸ்ல கொண்டே கொடுத்து மரண தண்டனையே விதிக்கப்பட்டாலும் அந்த வடு மாறாது. ஆனா எங்கட தலைவர் ஸ்டைல் டிஃபரண்ட். கையில துப்பாக்கியை கொடுத்து அந்த உணர்வு பூர்வமாக பெத்த தாயின் கையாலேயே இந்த புள்ளைய வந்தால் இதை ஏற்படுத்தோம், இந்த வடிவை நீயே சுடு. அந்த தாய்க்கு அந்த மருந்துக்கு ஒரு புண்ணுக்கு மருந்து போட்ட மாதிரி ஒரு ஆறுதல் நிலை உண்டாகும். அத வந்து தலைவர் தீர்க்கமா முடிவெடுத்து செய்தார். அதுதான் தலைவர். அப்படியான தண்டனைகள் நிறுவப்படும் போதுதான் அங்க வந்து இப்படியான சம்பவங்கள் அங்க நடக்காம இருந்ததுக்கான காரணம். அதான் காரணம். அங்க சம்பவம் நடக்கல. ஏன்னா மரண தண்டனை. ஒருத்தன் தன்னுடைய உல்லாசத்துக்காக தன் உயிரை விட நினைப்பானா இல்லையே. ஆனா சட்டைகளில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அவன் வெளியில வந்தான் என்று சொன்னா அத வந்தவன் மட்டும் தவறு செய்ய மாட்டான். அந்த சட்டைகளில் உள்ள ஓட்டைகளை வளர்த்து வெளியில வந்தவனை பார்த்து அவனுடைய நண்பர்கள் சமூகத்தில் உள்ள திரும்ப அதே தவற செய்வாங்க. ஏனென்றா சட்டையில ஓட்டம் இருக்கு, எப்படியாவது காசு இருக்கு, பணம் இருக்கு, அடிச்சு போட்டு வெளியில வந்துடலாம் என்ற அந்த நோக்கத்துக்காயே பல தவறுகள் அங்க நடக்கும். இதால பாதிக்கப்பட போறது அப்பாவி பெண்கள், அப்பாவிகள். சோ சில தவறுகளுக்கு மரண தண்டனை பாதிக்கப்பட்டவர்கள் கையாடையே வழங்கப்படுவதன் மூலம் தவறுகளும் அங்க நடக்கப்பட மாட்டாது. அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மருந்துக்கு புண்ணுக்கு மருந்து போட்ட மாதிரி ஒரு ஆறுதல் நிலை ஏற்படுகிறது. இதுதான் என் தலைவன். அதான் தலைவனை நாங்க கடவுளா பாக்குறோம். இன்னைக்கு வித்தியாண்ட அம்மாண்ட கையில புங்குடுதீவி வித்யாவை எக்ஸாம்பிள் எடுத்தா வித்தியாண்ட அம்மாண்ட கையில துப்பாக்கிய கொடுத்து அல்லது வித்தியாண்ட அம்மாண்ட கையில ஒரு துப்பாக்கி வித்தியாண்ட அண்ணன் கையில ஒரு துப்பாக்கிய கொடுத்து 8 பேர்ல 4 பேரை பட்டார எத்தனை குண்டு வைக்கணுமா வெட்டி வைக்க விட்டிருந்தா இன்றைக்கு அந்த குடும்பம் இன்றைக்கும் வடுமாறாத ஒரு துன்பத்துல இன்றைக்கு வாழ்ந்திருக்காது. அது வாழ்ந்தாலும் நடை பிணமாகத்தான் வாழ்ந்திருக்கு. அந்த மருந்துக்கு உண்மையிலேயே மருந்துக்கு ஒரு துளியாவது அந்த புண்ணுக்கு மருந்து போட்டவரண்டா எங்கட இளஞ்செழியன் ஐயா கடவுள் மாதிரி வந்து தீர்ப்பு வழங்கினதால அவங்க இன்றைக்கும் ஜெயில இருக்கிறாங்க. ஆனால் இளஞ்செழியன் ஐயாண்டு ஒருத்தர் இல்லை என்று சொன்னால் ஈழத்துல அவரை மாதிரி ஒரு நீதிபதி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அந்த குற்றவாளிகள் இன்னைக்கு உல்லாசமாக இன்னும் பல தவறுகளை இழைத்து திரிவாங்க. இதான் உண்மை. ஆனால் இளஞ்செழியன் ஐயா ஒரு நீதிபதியா இருந்த பட்சத்தில் அவங்களை வாழ்நாள் முழுக்க உள்ள போட்டிருக்கார். ஆனா இதே எங்கட தேசிய தலைவர் மேல பிரபாகரன் அவர்களா இருந்தா 2 பேர்ட்ட கையில துப்பாக்கியை கொடுத்து ஆசை தீர அவங்களை சுட்டு கொள்ளும் மக்கள் முன்னிலையில விட்டிருப்பார். அது ஒருபடி மேல அந்த தாய்க்கும் அந்த அண்ணனுக்கும் தந்த தங்கச்சி எப்படி எல்லாம் அவங்க சித்திரவதை செய்தாங்க நினைச்சு வெடி வச்சிருப்பாங்க. வெடி வச்சா அவனுக்கு படுக்க நித்திர நிம்மதியா. ஆனா இன்றைக்கும் அவங்க ஜெயில இருந்தாலும் அந்த குடும்பம் இன்றைக்கு நடைபுணமாத்தான் வாழ்ந்துருக்கு. இதான் கருத்து. விளங்குதா? அதாலாம் தேசிய தலைவருடைய தீர்ப்புகள் வித்தியாசமானது, உணர்வு பூர்வமானது, மக்களுக்கானது. இதான் கருத்து. அதால அந்த மக்கள் இன்றைக்கும் அவரை இறைவனா பாக்குறாங்க. பேசுங்க. 2009 முதல் எந்த 12 மணிக்கும் பெண்கள் ரோட்ல நடமாடலாம்.
இப்ப அப்படி சூடு வாங்கினாக்க இந்த பிள்ளைகளும் சொந்தக்காரங்களும் தான் இப்ப இயக்கத்துக்கு எதிராக இந்த லைவ் போட்டு காய்ச்சி கொண்டுறாங்க. 100% இன்றைக்கு ஒரு பெண்ணை கற்பழிச்சவங்களுக்கு வெடி வச்சது, அவ அடுத்தது ஒரு சகோதரன் இயக்கத்துல இருப்பான், என்ன ஒரு சகோதரன் நிதி மோசடியா அல்லது ஊருக்குள்ள ஒரு பொம்பளை பொறுக்கியா இருப்பான், அவன் சகோதரனே இயக்கத்துல இருக்கிறவன் வந்து தமையனையே கட்டி வச்சு சுட்டுட்டு போயிடுவான். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட விடுதலை புலிகளுடைய நல்லொழுக்கத்தாலையும் ஒழுக்க சீரழிவாலையும் பலர் வெடிவேண்டி சேர்த்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பிறந்த புள்ளியல் அப்படியானதுவெல்லாம் இன்றைக்கு வந்து இந்த சோசியல் மீடியால கத்திட்டு இருக்கு. விளங்குதா? தலைவர் வந்து ஒருபோதும் மக்களுக்கு எதிராக செயல்பட்டது கிடையாது. இந்த கடைசி யுத்தத்துல கூட புலிகளுடைய சீருடையை அணிந்து போட்டு இந்த இபிடிபி மாற்றி இயக்கங்கள் புலிகளுடைய சீருடையை அணிந்து போட்டு மக்களை சுட்டாங்க. சுட்டு போட்டு தமிழ்ல பேசுறாங்க, புலிகள் என்ற சீருடையில இருந்தவங்க, அப்ப புலிகள் எல்லாம் சுட்டான்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை கொண்டு வந்து விதைத்தாங்க மக்கள் மத்தியில. ஆனால் ஒருபோதும் எங்களுடைய புலிகள் ஒரு புலி தன் உயிரை மக்களுக்காக ஒரு மக்களை காப்பாற்றுறதுக்காக 20 இயக்கம் வேணுமென்றா செத்திருக்குமே ஒழிய ஒருபோதும் மக்களை வைத்து புலிகள் வாழ்ந்தது கிடையாது. ஒரு மனிதனை, ஒரு சாதாரண பார்மனரை காப்பாற்றுறதுக்காக, ஒரு வயோதிப 70 வயசு பாட்டியை காப்பாற்றுவதற்காக 20 வயசுல இருக்கக்கூடிய 20 இளைஞன் உயிரை விடுவானே வழிய ஒருபோதும் மக்களுக்கு எதிராக புலிகள் செயல்பட்டது கிடையாது. ஆனா கடைசி யுத்தத்துல புலிகளுடைய சீருடையை அணிந்து கொண்டு இந்த இபிடிபி மாற்றி இயக்கங்கள் எல்லாம் தமிழ்ல பேசி புலிகளுடைய யூனிஃபார்ம்ல நின்று தமிழ்ல பேசி பல தமிழ் மக்களை கொண்டுட்டு அத வீடியோ எடுத்து போட்டு புலிகளுடைய யூனிஃபார்ம்ல தமிழ்ல பேசி சுட்டாங்க. அப்ப விடுதலை புலி எல்லாம் செய்தாங்க ஒரு வதந்திய கிளப்பி இந்த வருங்கால சந்தையினரிடம் ஒரு விஷத்தை கக்கி கொண்டிருக்கிறது ஒரு குரூப். அத மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகள் எப்படிப்பட்டவர்கள்? தன்னுடைய வாழும் பகுதியில கல்லூரி பருவ காலங்களில் தன்னுடைய உல்லாசமாக வாழ வேண்டிய வயதில் எங்களுடைய மக்களுக்காக எந்தவித ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை எல்லாம் இழந்து உங்களுக்காக உயிரை நீத்த மறவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள், என்ன பண்ணுவார்கள் என்றதை நீங்க தான் புரிஞ்சு கொள்ளணும். விளங்குதா? இதான் கருத்து. ஓகே, பேசுங்க பேசுங்க நீங்க கதைங்க. இல்லை, என்ன விளக்கம்னு சொன்னால், எங்களுக்கு எதிரான ஒரு 2009ஆம் ஆண்டுலேருந்து என்ன சொல்லி கால யுத்தம் முடிஞ்ச ஒரு இராணுவ தளபதி என்ன சொன்னார்னு சொன்னால், திருச்சிக்காரன் இவங்க இடையில வந்தவங்க சதைக்கிறதுக்கு நாங்கள் விலை போடுறதில்லை. ஒரு இலங்கையிட்ட ஒரு சிங்கள இன தலைவர் கமல் குமாரத்தினால் சொன்னது, ஒழுக்கமான கட்டுக்கோப்பான நிலைமை உருவாக்கினா ஒரு பிரபாகரன். சரியா? இப்போ மாணவங்கள் வந்து கமலாக்களை மண்டைய கழுவுறதுக்காண்டி தங்களோட அரசியல் நடத்துறதுக்காண்டி ஒரு சின்ன பின்னமான ஒரு கேவலமான சித்தரிப்பு நடவடிக்கையை செய்யணும். சரியா? ஆனால் எங்களோட கமலாக்களுக்கு இன்னும் சரியான விளக்கம் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த விளக்கத்தை இத்தனை வருஷ கால யுத்த அடிப்படையில் இருந்தாலும், எந்த ஒரு விளக்கத்தில் இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் சரியான விளக்கம் இல்லை என்றதுதான் உண்மையான கருத்து. 100%. அது என்னன்னு கேட்டா, தலைவற்ற பேரை ஒருத்தன் சொல்லிட்டானா பார்லிமெண்ட்லயோ அல்லது பொது இடத்திலயோ மைக்கப் பிடிச்சு தலைவற்ற பேரை சொல்லிட்டானா, மேதவேனா பிரபாகரன் அவர்கள் என்னுடைய தலைவர் வழிவந்த குழந்தை நான், அப்படி இப்படி முள்ளிவாய்க்கால் பிரச்சனை, இனப்படுகொலை, அது இதன் ஒருத்தன் ஸ்ரீதரன் எம்பி மாதிரி நல்ல தமிழ் ஆசிரியன் தானே அவன் எல்லாம் நல்லா மைக்கு பிடிச்சு பேசுவான். அப்படி பேசுறவன் ஒருத்தன் வந்துட்டானண்டா அவன் பேச்சுக்களை மட்டுமே நம்பி எங்கட மக்கள் தலைவர் வழிவந்தவர் இவர் கோட்ட போடுவோம் என்று தீர்மானத்துக்குள்ள வர்றாங்க. ஆனா அவனுடைய பேச்சுக்களுக்கும் அவனுடைய செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பாக ஒரு துளி கிடையாது. இன்னைக்கு ஸ்ரீதரன் எம்பி எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்ல தமிழ் வாத்தியார், அறுத்துறுத்து தமிழ் பேசுவான். அப்ப பார்லிமெண்ட்ல நின்று அவன் எங்கட வரலாறுகளை பேசி முள்ளிவாய்க்கால் இனப்படுகளை ஆத்தி இதண்டு வரிஞ்சு கட்டி பேசுவான், அமைசில் இருக்கிற மாதிரி பேசுவான். ஆனா அவனுடைய நடபாவனை, மக்களுடன் அவனுடைய நட்பு எப்படி இருந்தது, அவன் மக்களுக்காக என்ன செய்யான்னு கேட்டா எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கு தேவை வாய்களிய நல்லா வக்கனையா பேசணும், பேசி போட்டு தமிழ் மக்கள் தனக்கு ஓட்டு போடணும், தான் சொத்து சேர்க்கணும். இதுதான் அவனுடைய குறிக்கோள். தலைவர் விடுதலை புலிகளுடைய ஒரு துளி மூத்திரத்தை குடிச்சா கூட இவங்களுக்கு எல்லாம் தமிழ் தேசியமோ தமிழ் உணர்வோ வராது. விளங்குதோ? மக்களுக்காக ஒரு துளி கூட அவங்க இயங்க மாட்டாங்க. பேசுங்க.
என்ன பிரச்சனைன்னு சொன்னா இனம் மதம் மொழி கடந்து என்று போல் என்றென்றும் உயிர் வாழ்வார் பிள்ளைகள் முதலாக சொல்ற விஷயம் தெரியும். என்ன விளக்கம் பண்றோம்னு சொன்னா கல்வி பாடத்தில் வந்துட்டாரு எந்த கல்வியா இருந்தாலும் தமிழருக்கு இருந்து கொடுக்குறாங்களோ நாங்களும் உலகம் சரி நிஷா, நான் ரங்க போறேன் கதைங்கோ லைவுக்கு வரணும். நன்றி. நோ ப்ராப்ளம். அன்பான உறவுகளே, நானும் லைவ கட் பண்ணுவோம்னு பாக்குறேன். நாங்கள் விடமாட்டோம், விளங்குதானே? எந்த ஒரு இனத்துரோகிகள் வந்தாலும் எங்களை இனத்துக்கு எதிரா நாங்கள் குரல் கொடுத்துட்டே இருப்போம். உண்மையை விதைப்போம். வருங்கால சந்தையினருக்கு நாங்கள் உண்மையை பறைசாற்றுவோம். விளங்குதா? நடி வேடம் போட்டு வர்ற ஒவ்வொருத்தனையும் நாங்கள் விரட்டுவோம். எங்களுக்கு இந்த நடிகள் தேவையில்லை. எங்களுக்கு விடுதலை புலிகளை சொல்லி நீ வர்றியா? விடுதலை புலிகள் மாதிரி நீ இருக்கணும். கொள்கை, கோட்பாடு, பழக்க வழக்கங்கள், உன்னுடைய பாதை எல்லாம் சரியா இருக்கணும். யாராவது பேச போறீங்களா? இல்ல இவியல் மாதிரி இந்த பெண்களுக்கு எதிராக வாரவியலை நாங்க அதுல கொஞ்சம் அவதானமா இருக்கும். இவியல் ஐயா, பெண்கள் மட்டுமில்ல எல்லா விடயங்களும் தான். பெண்களும் ஒரு பகுதி. பெண்கள் எங்கள் கண்கள். விடுதலை புலிகளுடைய அமைப்பு எப்படி வாழ்ந்ததோ எங்கட பெண்கள் எங்கட கண்கள். ஈழப் பெண்கள் இந்த உலகத்துக்கே கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம், வீரம் எல்லாத்தையும் பறைசாட்டின ஒரு பெண்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வச்சு கேவலப்படுத்தினார் சொன்னா இந்த அக்காவோ தங்கச்சியோ எவருக்கும் அந்த அருகதை கிடையாது. எந்த இனத்தவனும் எவனும் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஜனாதிபதி அவன் அனுரகுமார திசாநாயக்கா கூட எங்கட பெண்களை கவனப்படுத்துறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. செருப்பால் அடிப்போம். எங்கட பெண்களை